மிஸ்டர் ரெடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்க உடல் முழுவதும் ஒரே அரிப்பா இருக்குதுங்க, சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதுக்கு அடிப்படையான காரணம் தான் என்ன தெரியுங்களா? உங்களுடைய உடல் முழுவதும் ஓடக்கூடிய ரத்தத்தில் அதிகப்படியான கழிவுகள் இருக்குன்னு அர்த்தம். இந்த ரத்தத்துல கழிவுகளை யாருங்க சேர்த்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாரோ ஒரு நபரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் கிடையாது. உடம்புல இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் மொத்தம் 11 சிஸ்டம்ஸ் இருக்குது. இந்த 11 சிஸ்டத்துல இருந்தும் ஒவ்வொரு விதமான கழிவுகள் நம்ம உடம்புல இருந்து வெளியேறிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய நுரையீரல் மண்டலம், அதாவது சுவாச மண்டலம், இந்த சுவாச மண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடுன்ற கழிவுகள் வெளியேறிக்கிட்டு இருக்குது. சிறுநீரக மண்டலம், அதிலிருந்து சிறுநீர் கழிவுகள் வெளியேறிக்கிட்டு இருக்குது. டைஜஸ்டிவ் ஜீரண மண்டலம், அதிலிருந்து மலக்கழிவுகள் வெளியேறிக்கிட்டு இருக்குது. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இதிலிருந்து மாதவிலக்கு கழிவுகள் வெளியேறிக்கிட்டு இருக்குது. வியர்வை கழிவுகள் வெளியேறிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அது பாத்தீங்கன்னா நம்முடைய வளர்சிதை மாற்ற கழிவுகள் இல்லையா? அப்ப மெட்டாபாலிசம் டாக்சின்ஸ், மெட்டாபாலிசம் சிஸ்டம் இயங்குது, அதுல அது வெளியேறிக்கிட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொரு வகையான கழிவுகளும் வெளியேற்றிக்கிட்டு இருக்குது பாத்தீங்களா? அது மாதிரி நம்முடைய ரத்தத்திலும் பாத்தீங்கன்னா இந்த கழிவுகள் வெளியேற்றப்படாமல் உள்ளுக்குள்ள தேங்குச்சுன்னா என்ன நடந்துருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ரத்தத்தில் இதனுடைய கழிவுகள் கலக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப ரத்தத்துல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா கலந்துருச்சு, என்ன நடக்குது பாருங்களேன், சர்க்குலேஷன் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருது. ஆக்சிஜன் பற்றாக்குறை சொல்றோம்ல, ரத்தத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை. அப்ப அவங்களுக்குலாம் பாருங்க உடல் சோர்வு, டயர்ட்னஸ், சோம்பல், லேசினஸ், இது மாதிரி பாத்தீங்கன்னா அவர்கள் அவசரப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அது போல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரத்தத்துல பாத்தீங்கன்னா ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாயிருது. அப்ப ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகும் பொழுது அது சர்க்குலேஷன் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருது. ஸ்லோவாகி அது ஸ்கின் ப்ராப்ளம் போன்ற பிரச்சனைகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா உள்ளுக்குள்ள கழிவுகள் தேங்க தேங்க அங்க என்ன ஆகும், கொசு, பாக்டீரியா, கிருமி எல்லாம் உருவாகும் இல்லையா? எங்கெல்லாம் நம்ம வீட்டுல கழிவு தேக்கம் இருக்குது அங்க உருவாகும்ல, அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ரத்தத்தில் கழிவுகள் தேங்கும் பொழுது அங்கிருந்து நமக்கு பாக்டீரியாக்கள் உருவாக ஆரம்பிக்கும். அப்ப பல நோய்களுக்கு அடிப்படையான காரணமா இருக்கிறது உங்களுடைய ரத்த கழிவுகளின் தேக்கம் தான். இது மாதிரி நம்ம சொன்ன 11 சிஸ்டத்தினுடைய கழிவுகளும் சரியாக வெளியேற்றப்படலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்ப அந்தந்த சிஸ்டம் பாதிக்கப்படும். இந்த ஃபுல் பாடியும் டீடாக்ஸ் பண்ணணுங்க. ஃபுல் பாடியும் டீடாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பல நோய்கள் வராமல் தடுக்கப்படலாம். கார்பன் டை ஆக்சைடு கழிவுகளை நாம சரியா வெளியேற்றலன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமே உட்காந்துரும். அங்க உள்ளுக்குள்ள சளி கழிவுகள்லாம் தேங்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த சிஸ்டத்தை நம்ம பாதுகாக்கணும்னா அந்த கழிவு வெளியேற்றணும். யூரினரி சிஸ்டம் மூலமாக வெளியேற்றக்கூடிய கழிவுகள் வெளியேற்றலைன்னா அந்த யூரினரி சிஸ்டமே உட்காந்துக்கிறோம். அப்ப அந்த சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம அவசரப்பட வேண்டியிருக்கும். அதை சரியா அப்ப வெளியேற்றி விடணும். அதுபோல மாதவிலக்கு கழிவுகள் சரியாக வெளியேறலைன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமே உட்காந்துருது. யூட்ரஸ் வீங்கிருது, இறங்கிக்கிறது, உள்ளுக்குள்ள ஃபைப்ராய்டு வந்துருது, ஓவர் ப்ளீடிங் ஆகுது, ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது. இந்த கழிவுகளை சரியாக வெளியேற்றி விடணும். தேக்கமானால் அந்த சிஸ்டம் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருது. கேட்டீங்களா? அப்ப நம்ம இந்த ஃபுல் பாடியும் டிடாக்ஸ் பண்றது எப்படிங்க? ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் நான் தனித்தனியா போய் நான் என்ன பண்றது? கவனம் வச்சுக்கணும். நீங்க அதுல கவனம் எடுத்துக்கணும். எந்த கழிவு முதல்ல உங்களுக்கு தடை ஏற்படுன்றதை நீங்க கவனிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் அந்த ஒவ்வொரு சிஸ்டத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்ப அதனுடைய கழிவுகள் வெளியேற்றப்படணும் பொழுது அந்த சிஸ்டத்தின் மீது நீங்க கவனம் வச்சுக்கணும். ஃபுல் பாடியும் டீடாக்ஸ் பண்றது பண்ணும்பொழுது அன்றைய காலகட்டங்கள்ல உடல் முழுவதும் கழிவு நீக்கம் பண்ணணும்ன்றது மேலதான் கவனம் செலுத்தினாங்க. அவர்கள் சொன்ன அட்வைஸ் கூட பாத்தீங்கன்னா கழிவு நீக்க அட்வைஸா தான் இருக்கும். அன்னைக்கு சொல்லியிருந்த ஆயில் பாத், வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னது உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்பு சூடை வெளியேற்றுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. இப்படி எல்லாமே நீங்க பல்லு விளக்குறது முதற்கொண்டு, பல்லு விளக்குறது, டாய்லெட் போறது, இப்படி எல்லாமே பாருங்க கழிவு நீக்கம், கழிவு நீக்கம், கழிவு நீக்கம். நைட்டு நல்லா தூங்குப்பா அப்படின்னா அப்பதான் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கழிவுகள்ன்றது வெளியேறும். பிரெயின்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஸ்டோரேஜ் ஸ்ட்ரெஸ் கழிவுகள் வெளியேறும். கரெக்டுங்களா? இப்படி ஒவ்வொரு கழிவுகளையும் வெளியேற்ற ப்ராசஸ் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி அடுத்த கட்டம் உணவு முறைகள்ல அவங்க கழிவுகளை வெளியேற்ற மாதிரியான உணவு முறைகளா சொல்லியிருந்தாங்க. நீங்க சாப்பிடக்கூடிய உணவு முறையில நீங்க சாப்பாடு சாப்பிட்றது, ஒரு நச்சு சாப்பாடு ஒன்று சாப்பிட்றீங்க, ஏதோ ஒரு பாய்சன் இருக்கிற மாதிரிலாம் இதா இருக்குன்னா அதுக்கு சொல்லி வச்சிருந்தாங்க பாருங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு சாப்பிட்ற பழக்கவழக்கத்தை சொல்லியிருந்தாங்க பாருங்க. நீங்க சாப்பிட்ட சாப்பாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்க வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க, ஃபுட் பாய்சன் ஆயிராம இருக்கணும்னா அதை முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் வெத்தலை பாக்கு போடுங்க. அந்த வெத்தலை பாக்குல ஒரு 2 to 4 மிளகு வச்சு போடுங்க.
வெற்றிலை ஒரு 4 மிளகு, அவ்வளவுதாங்க. மடிச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அதுவே போதும். சுண்ணாம்பு பார்க்கலாம் வேற சேர்த்தாலும் தப்பு இல்லை, டேஸ்ட்டுக்காக சேர்க்கணும் சேர்த்துங்க. ஆனால் நீங்கள் ஹோட்டல் சாப்பாடு என்னைக்காவது நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி திம்முன்னு இருக்கு, ஐயோ வந்து சாப்பாடு ஏதோ சரியில்லையோ அப்படிலாம் உங்களுக்கு ஃபீல் வருதுங்களே, உடனே நீங்கள் வெத்தலையும் மிளகும் வச்சு சாப்பிட்ருங்க. உங்களுக்கு ஃபுட் பாய்சன் வராது, உள்ளுக்குள்ள இந்த நச்சு கிருமி எல்லாம் அழிச்சு கிளியர் பண்ணி விட்டுரும். எப்படி பாருங்க, முன்னோர்கள் சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க, இப்படி வந்து பல விஷயங்களை முன்னாடி இருந்து இது எல்லாத்தையும் வந்து பதிவு பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அப்ப உணவு முறையில் நீங்க சாப்பிட்டது சரியில்லைன்னா அதை கிளியர். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த மண்டலத்திலிருந்து கழிவுகள் வெளியேறலையோ அதை உடனே கவனம் செலுத்தி அதை வெளியேற்றிருங்க. ஒரு நாளைக்கு 6 முறை யூரின் போகணும். யூரின் போகலையா உடனே யூரின் வெளியேற்றுற மாதிரி சில ப்ராசஸை பண்ணுங்கன்றாங்க. வெட்டிவேறு, நன்னாரி. நன்னாரி சாப்பிடாத மக்கள் தான் இன்னைக்கு பல நோய்களை மாட்டிக்கிறாங்க. அன்னைக்கு நன்னாரி இல்லாம கிடையாது. மக்கள் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வாழ்க்கையில் நன்னாரி சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க இப்ப பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூரின் தான் பிரச்சனைங்க. யூரின் எக்ஸஸா போனாலும் சரி, யூரின் ஒரு நாளைக்கு வந்து 2 டைம் தான் போகுது, 1 டைம் தான் போகுதுனாலும் சரி, நன்னாரி மட்டும் வாங்கிட்டு நன்னாரி தண்ணி மட்டும் அப்படியே நீங்க குடிச்சிட்டே வாங்க. வெட்டி வேறு தண்ணியும் குடிச்சிட்டே வரலாம். நீங்க பெட்டரா என்ன நடக்கும் பாருங்க. ரொம்ப சூப்பரா உங்களுக்கு சிறுநீர் மண்டல கழிவுகள் வெளியேறி நீங்க சூப்பரா ரெடி ஆவீங்க. இப்படி ஒவ்வொரு மண்டல கழிவுகளையும் நாம எங்க பிரச்சனையோ அதை நீங்க பண்ணிக்கலாம். ஆனா எல்லா மண்டல கழிவுகளும் வெளியேறி உடல் முழுவதுமே டீடாக்ஸ் ஆகணுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக சொல்யூஷன் இருக்குதுங்க. ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்றேன், இதை பயன்படுத்துங்க. ஃபுல் பாடியும் டீடாக்ஸ் ஆகும். உங்களுடைய உடல் மணக்கும், உங்களுடைய ஸ்கின்ல அரிப்பெல்லாம் வராது, ஸ்கின் எல்லாம் சைனிங் ஆகும், ஸ்கின் குளோ கொடுக்கும். வியர்வை வந்துச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நறுமணமாக வரும். இந்த கழிவுகள் நீக்கப்படும். அதுக்கு தேவை ஃபுல் பாடியும் டீடாக்ஸ் பண்ணணும், பிளட் டீடாக்ஸ் பண்ணணும், மற்ற எல்லா மண்டலங்களுடைய கழிவுகளும் வெளியேற்றப்படணும். அது நடக்கும். அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னோம்னா ஈஸியான ஒரு டிப்ஸுங்க. பூவரச இலை எடுத்துக்கங்க. இந்த பூவரச இலையை என்ன பண்ணணும்னா 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க, அதுல பூவரச இலையை போட்டுக்கோங்க, போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பூவரசோட இலை வந்து எசன்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டே இருக்கும். இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுக்கு ஒரு பீஸ் எடுத்து போட்டுங்க, ஒரு பீன்ஸ் 1 இன்ச் அவ்வளவுதான், அந்த லெவல்ல வந்து ஒரு சுக்கு பீஸ் எடுத்து போட்டுங்க. தோல் நீக்கி எடுத்து போட்டுங்க, சுக்கு தோல் நீக்கிட்டு அப்படியே போட்டுருங்க. போட்டீங்கன்னா சுக்கோட எசன்ஸும் அப்படியே நல்லா இறங்கிக்கிட்டே வரும். இது போக ஒரு 4 மிளகு, 4ல இருந்து 8 மிளகு நமக்கு காரத்துக்கு தக்கன அப்படியே எடுத்து போட்டுங்க. எடுத்து போட்டீங்கன்னா நல்லா அப்படியே கொதிக்கும் பொழுது இந்த சுக்கு, மிளகு, பூவரச இலை இதோட எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படியே ஜல்லுன்னு அப்படியே நல்லா இறங்கி வரும். இறங்கி வந்த உடனே நமக்கு கிட்டத்தட்ட 4 டம்ளர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 2 டம்ளரா வரைக்கும் சுண்ட வைக்கிற மாதிரி பண்ணிக்கங்களேன். பண்ணிட்டு இறக்கிட்டு வெது வெதுப்பா அப்படியே வந்து நல்லா கொஞ்சம் ஆத்திட்டு வெது வெதுப்பான சூடுல இதை சாப்பிடுங்க. இதை பெரும்பாலும் காலையில எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து நீங்க டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எம்டி ஸ்டொமக் தான் பெஸ்ட். அதுக்காக காலையில அதிகாலையிலேயே நீங்க சாப்பிடணுமா அப்படிலாம் இல்லை, சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அதுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். அல்லது நீங்க வந்து ஈவினிங் மாலை வேளையில நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் மாலை வேளையிலையும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு இது ஒரு முறை சாப்பிட்டாலே போதும். ரொம்பவும் உடம்பு முழுவதுமே நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். பட் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டே வாங்க. ஒரு 21 டேஸ் இதை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பூவரச இலையுடைய கசாயம் உங்களுடைய ஃபுல் பாடியும் டீடாக்ஸ் பண்ணும். பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கும். எலும்பு மண்டலங்கள், நரம்பு மண்டலங்கள், ரத்த ஓட்ட மண்டலங்கள், தசை மண்டலங்கள் என எல்லா மண்டலங்களையும் வந்து பலப்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய உடல் சோர்வை போக்கும், மூளையை சுறுசுறுப்பாக்கும், நரம்பு சிக்னல்கள்லாம் வேகமாக வந்து நமக்கு வந்து இது பண்ணி கிடைக்கும். இப்படி பல விஷயங்களை வந்து பண்ணி கொடுக்குங்க. உங்களுடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா சைனிங் ஆகும். ஸ்கின்ல அரிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நிற்கும். வித்தின் 3 டேஸ்லேயே உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். 21 டேஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். உங்களுடைய ஃபுல் பாடியும் டீடாக்ஸ் பண்ணணும்னா இது ஒரு மிக அற்புதமான ஒரு தீர்வாக இருக்கும். இதை கடைபிடித்து உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலை ஆரோக்கியமடைய செய்ய வாழ்த்துக்கள். நன்றி.